மகர ராசி நேயர்களே சூப்பராக இருக்குன்னு சொல்லும்போது நடக்க மாட்டேங்குது. இப்படி பல கேள்வி உண்டு. நான் என்னுடைய பர்சனல் அனுபவத்தை சொல்கிறேன், நேரடியாக சொல்கிறேன் மக்களுக்கு. தயவு செஞ்சு இதெல்லாம் ஒரு பக்கம் புறந்துட்டு இறை வழிபாட்டை நோக்கி பயணம் பண்ணுங்க. ம். குலதெய்வத்தை கெட்டியமாக பிடிங்க. முதல் விஷயம். நான் ஏற்கனவே பல பதிவில் சொல்லியிருப்பேன். முதலும் நீயே, முடியும் நீயே, முருகப்பெருமான். மேஷத்தில் ஆரம்பித்து மீனத்தில் முடிகிறோம் அவர் தான். ம். மேஷம் அவரு தான், 12ஆம் இடம் அவரு தான். குருவாக உட்காந்துருக்காரு. அப்பனுக்கு பாடம் சொல்வேன், சுவாமி மலையில் பாடம் சொன்னவர். அப்போது உங்கள் வாழ்க்கையினுடைய பெரும் பகுதியை இந்த நிர்ணயிக்கக்கூடிய ஒரு கிரகம், ஒரு தெய்வம் யாருன்னு சொன்னால் முருகப்பெருமான். அப்போது அவர் தான் ரொம்ப அருமையாக அட்டகாசமான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம். கேட்டதை உடனே குழந்தை விடத்தில் டக்குன்னு கொடுத்துருவார். ஈஸி அக்சசபிள் தெய்வம்னு வச்சுக்கங்களேன். இப்போது சனீஸ்வர பகவானுடைய தாக்கத்திலிருந்தும் நீங்கள் வந்து ஓரளவுக்கு மீளலாம், துன்பத்தை குறைக்கலாம்னாலும் முருகப்பெருமான் தேவைப்படுவார் கண்டிப்பாக. அது எந்த கிரகம் சுற்றி போனாலும் முருகர் ஒரு இடத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரா? ஹெல்ப் பண்ணுவார். நான் ஏற்கனவே உங்ககிட்ட தான் வேறு பதிவில் சொல்லியிருப்பேன். அந்த விஷயத்தை இப்போ இந்த பதிவில் சொல்கிறேன். உங்களுடைய பிறப்புடைய நோக்கத்தை யாரை வச்சு தெரிஞ்சுக்க முடியும் தெரியுமா? செவ்வாய் கிரகத்தை வச்சு தெரிஞ்சுக்க முடியும். நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம்னா, ஜாதக ரீதியாக செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்காரு, என்ன பண்ணுறாரு வச்சு பார்த்து தெரிஞ்சு தான் உங்களுக்கு பலன் சொல்ல முடியும். ஐயா நீங்கள் இதுக்காக தான் பிறவி எடுத்திருக்கீங்கன்னு சொல்ல முடியும்.